இன்னைக்கு இருக்க லோடு மொத்த விலை என்ன, இதில் லாபம் இருக்கா இல்லையா, லாபம் இருந்ததுன்னா ₹100 இருக்கா, ₹200 இருக்கா, ₹300 இருக்காங்கிற வரைக்கும் எங்களுக்கு சிஸ்டம் அங்கே உட்காந்து எங்களோட ஹெட் ஆஃபீஸில் உட்காந்தாலே தெரிகிற அளவுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக டெவலப் பண்ணோம். இந்த ஆட்டில் இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? கோழி மாதிரி ஏன் கோழி பிஸ்னஸ் ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு கோழி ஒரு 2 kg இருந்ததுன்னா அதை ஸ்லாட்டர் பண்ணிங்க அப்படின்னா உரிச்சதுக்கப்புறம் 1.65 kg மீட் வருங்கிறது கேரண்டி. அது ஒரு 50 கிராம் முன்னையோ பின்னையோ போகலாம். பட் இந்த கோட்டில் இந்த ஆட்டில் இவ்வளோ தான் மீட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு ப்ரிடிக்ஷன் மெத்தடே கிடையாது. இந்த ட்ரெடிஷ்னலாக அதாவது பழைய முறையில் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே ஆட்டை பிடிச்சு பார்ப்பாங்க. நீங்கள் நினைப்பீங்க 10 கிலோ வரும்னு, நான் சொல்லுவேன் 9 கிலோ வரும். இப்படி ஒரு அனுமானத்தில் தான் இந்த வேலையை நடந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அன்சர்டைன், அதாவது உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஏன் நம்ம சிஸ்டமோட உதவியோட அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வரலாம். நீங்கள் ஆட்டோலாம் பார்க்குறீங்கல்ல, ஓலா ஊபர்லாம் முன்னாடி பேரம் பேசிகிட்டே இருப்போம். ஆட்டோக்காரனை போய் பேரம் பேசுனாலே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. புக் பண்ணுறோம், வீட்டு வாசலில் வருது, பிக்கப் பண்ணுறோம், தேவைன்னா 20 ரூபா டிப்ஸு, இல்லைன்னா இல்லை, முடிஞ்சா. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்து தான் இந்த ஆட்டு பிஸ்னஸை எப்படி மாடர்னாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லி ஆடுகளை தரம் பிரிக்கிறதுனா என்ன அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்தோம். தரம் பிரிக்கிறதுங்கிறது குவாலிட்டி வைஸாக பிரிக்கிறது எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இருக்குது. காஃபி பீனே பார்த்தீங்கன்னா விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட காஃபி பீன் அப்படிம்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா என்ன, இன்னொன்னா என்ன, அப்போ ஏதோ தரத்தில் கம்மி, அதில் ஏதோ குவாலிட்டி மிஸ் ஆகுது. அப்போ இந்த ஆடையும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வைஸ் நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடை ஏஜ் வச்சு சொல்லுவாங்க. அதோட பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லுன்னு ஏஜ் வச்சு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 7-8 கேட்டகரியாக பிரித்து டோட்டலாக இதை 24 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏஜ், மேல், ஃபீமேல், குவாலிட்டி அப்படின்னு சொல்லி 24 விதமாக அதை பிரித்து இந்த மாதிரி ஆடு இருந்ததுன்னா, இந்த உயிரடையில் இருந்ததுன்னா இதில் இவ்வளோ கறி வரும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறோம். அந்த ஆப்பு படிப்படியாக ஒரு 6-7 விதமாக அதை நாங்கள் மாடிஃபை பண்ணிட்டே வர்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது என்ன, நம்ம சிஸ்டம் சொல்கிற மீட் ஈல்டு வருதான்னு சொல்லி எங்கள் கடையில் நாங்களே ஸ்லாட்டர் பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கு இன்புட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை டியூன் பண்ணி இதை இந்த ஆட்டு தொழிலை ஆட்டை பற்றி தெரிஞ்சு ஒருத்தர் தான் நின்று தான் விற்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லாமல் ஒன்று பண்ணுறோம். எனக்கு தெரியும் 300 ஆடுனாலும் சரி 500 ஆடுனாலும் சரி நான் நின்று விற்றாதான் ஆச்சு, என்னை தவிர்த்து யாரோ ஒருத்தர் நின்னா எவ்வளோ கொடுத்தாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழலை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்களுக்கு கோயம்புத்தூரில், மதுரையில், சேலத்தில், திருநெல்வேலியில் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, சென்னையில் 2 பிரான்ச் இருக்குது. இது எல்லாமே எப்படின்னா நாங்கள் வரணுன்ற தேவையே கிடையாது. எங்கள் வந்தோடனே ஃபுல்லாக என்ட்ரி போட்டு முடிச்சு வெயிட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க லோடு மொத்த விலை என்ன, இதில் லாபம் இருக்கா இல்லையா, லாபம் இருந்ததுன்னா ₹100 இருக்கா, ₹200 இருக்கா, ₹300 இருக்காங்கிற வரைக்கும் எங்களுக்கு சிஸ்டம் அங்கே உட்காந்து எங்களோட ஹெட் ஆஃபீஸில் உட்காந்தாலே தெரிகிற அளவுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக டெவலப் பண்ணோம்.